அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு உலகம் 360 வேர்ல்ட் ஃபேக்ட்ஸ். தற்போது உலகமே ஒரு பதற்றமான சூழலில் இருக்கிறது. ஒரு பக்கம் ஹார்மூஸ் நீர்ச்சந்தியில் போர் மேகங்கள் சூழ்ந்து கச்சா எண்ணெய் போக்குவரத்து முற்றிலும் முடங்கும் அபாயத்தில் உள்ளது. ஆனால் கடலின் மேற்பரப்பில் நடக்கும் இந்த போரை விட 6000 மீட்டர் ஆழத்தில் ஒரு அமைதியான ரிசோர்ஸ் வார் என்று சொல்லக்கூடிய வளப்போர் தொடங்கிவிட்டது என்பது உங்களுக்கு தெரியுமா? விண்வெளியில் நிலவின் தென்துருவத்தை தொட்ட இந்தியா இப்போது ஆழ்கடலின் தென்துருவம் என்று அழைக்கப்படும் இருண்ட உலகத்திற்கு செல்ல தயாராகிவிட்டது. இது வெறும் அறிவியல் ஆராய்ச்சி அல்ல. சைனா மற்றும் அமெரிக்கா போன்ற வல்லரசுகளுக்கு போட்டியாக இந்தியாவின் எதிர்கால எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்ய போகும் ஒரு ரகசிய ஆயுதம். அதுதான் சமுத்திராயன். 600 மடங்கு அழுத்தத்தை தாங்கி சூரிய வெளிச்சமே இல்லாத அந்த ஆழத்தில் நம் வீரர்கள் எதை தேடி சென்றார்கள்? ஏன் இந்த மிஷன் இப்போது இந்தியாவின் மிக முக்கியமான தேச பாதுகாப்பு திட்டமாக மாறியிருக்கிறது? வாருங்கள், இந்தியாவின் மிக ரகசியமான மத்ஸ்யா 6000 நீர்மூழ்கி வாகனத்தின் உள்ளே செல்வோம். சமுத்திராயன் திட்டம் என்றால் என்ன? விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் ககன்யான் திட்டத்தை போலவே கடலின் ஆழத்திற்கு மனிதர்களை அனுப்பி ஆய்வு செய்யும் இந்தியாவின் முதல் வரலாற்று சிறப்புமிக்க திட்டம்தான் சமுத்திராயன். இந்த திட்டத்தை சென்னையில் உள்ள நியாட் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி அமைப்பு முன்னெடுக்கிறது. இது இந்தியாவின் 4077 கோடி ரூபாய் மதிப்பிலான ஆழ்கடல் மிஷனின் ஒரு முக்கிய பகுதியாகும். சமுத்திராயன் திட்டத்திற்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட ஒரு சப்மர்சிபிள் அல்லது ஆழ்கடல் ஆய்வு வாகனம்தான் இந்த மத்ஸ்யா 6000. இந்த நீர்மூழ்கி வாகனத்தின் மிக முக்கியமான பாகம் அதன் டைட்டானியம் கோளம், டைட்டானியம் பர்சனல் ஸ்பியர் ஆகும். இதில் தான் 3 வீரர்கள் அமர்ந்து பயணிப்பார்கள். இது 2.1 மீட்டர் விட்டம் கொண்டது. ஆழ்கடலில் நிலவும் அதீத அழுத்தத்தை தாங்கும் வகையில் இந்த சிறப்பு கோளத்தை உருவாக்குவதில் சதீஷ் தவான் விண்வெளி மையம் உடன் சேர்ந்து இஸ்ரோ மிக முக்கிய பங்கு வகித்துள்ளது. விண்வெளியில் ராக்கெட்களை ஏவும் இஸ்ரோவின் உயர்தர தொழில்நுட்பமும் கடலாய்வு தொழில்நுட்பமும் கைகோர்த்துள்ளதால் இது உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்த மிஷன் 6000 மீட்டர், அதாவது 6 கிலோமீட்டர் ஆழத்திற்கு செல்ல போகிறது. இதன் ஆழத்தை நாம் கற்பனை செய்து பார்க்க வேண்டுமென்றால் 15 ஈஃபில் டவர்களை ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கி வைத்தால் எவ்வளவு ஆழம் இருக்குமோ அந்த அளவு ஆழத்திற்கு இந்த மத்ஸ்யா 6000 செல்ல போகிறது. அந்த ஆழத்தில் அழுத்தம் என்பது நிலப்பரப்பை விட 600 மடங்கு அதிகமாக இருக்கும். அதாவது ஒரு மனிதனின் நகத்தின் மீது ஒரு ராட்சத யானை நின்றால் எவ்வளவு அழுத்தம் இருக்குமோ அவ்வளவு அழுத்தத்தை இந்த டைட்டானியம் கோளம் தாங்கிக் கொள்ளும். சமஸ்கிருதத்தில் மத்ஸ்யா என்றால் மீன் என்று பொருள். விஷ்ணுவின் முதல் அவதாரமான மத்ஸ்ய அவதாரத்தை குறிக்கும் வகையில் இதற்கு பெயரிடப்பட்டுள்ளது. இதில் உள்ள முக்கிய கருவிகளை பார்க்கலாம். ரொபாட்டிக் கைகள், மேனிபுலேட்டர் ஆர்ம்ஸ். கடலின் அடியில் இருக்கும் பாறைகள் மற்றும் மண்ணை சேகரிக்க இதில் 2 எந்திர கைகள் உள்ளன. இரண்டாவது சென்சார்கள் மற்றும் கேமராக்கள். ஆழ்கடலில் வெளிச்சம் இருக்காது என்பதால் இதில் மிக திறன் வாய்ந்த LED விளக்குகள் மற்றும் 4K கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. அடுத்தது ஆக்சிஜன் வசதி. சாதாரணமாக 12 மணி நேரம் இயங்கும் திறன் கொண்டது. ஆனால் அவசர காலங்களில் வீரர்கள் 96 மணி நேரம், அதாவது 4 நாட்கள் உயிர் வாழ தேவையான ஆக்சிஜன் மற்றும் உணவை இது கொண்டிருக்கும். இந்த மிஷனின் முக்கியத்துவம் என்ன என்பதை பார்க்கலாம். கடலின் அடியில் உருளைக்கிழங்கு வடிவில் தாதுக்கள் சிதறி கிடக்கின்றன. இதனை பாலிமெட்டாலிக் நாடியூல்ஸ் என்று சொல்வார்கள். இந்த கனிம உருண்டைகளை சேகரிப்பதே இந்த மிஷனின் நோக்கம். இதில் எலக்ட்ரிக் வாகன பேட்டரிகள் தயாரிக்க தேவையான கோபால்ட், நிக்கல் மற்றும் காப்பர் போன்ற விலை மதிப்பற்ற உலோகங்கள் உள்ளன. இந்த தொழில்நுட்பத்தை பெற்றால் அமெரிக்கா, ரஷ்யா, சைனா, பிரான்ஸ் மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளுக்கு பிறகு இந்த சாதனையை படைக்கும் உலகின் 6வது நாடாக இந்தியா மாறும். ப்ளூ எக்கனாமி என்று சொல்லக்கூடிய இந்தியாவின் கடல்சார் பொருளாதாரத்தை உயர்த்துவதே இதன் முக்கிய இலக்கு. பலரும் குழப்பமடையும் ஒரு விஷயம் இது. சப்மர்சிபிள் மற்றும் சப்மரைன், இது இரண்டும் ஒன்றா அல்லது வெவ்வேறா? சப்மரைன் என்பது தானாகவே துறைமுகத்திலிருந்து புறப்பட்டு சென்று மீண்டும் திரும்பும் ஆற்றல் கொண்டது. சப்மர்சிபிள் அப்படியல்ல. இதற்கு ஒரு தாய் கப்பல், அதாவது மதர்ஷிப் தேவை. ஒரு பெரிய கப்பல் இதை கடலின் நடுப்பகுதிக்கு கொண்டு சென்று அங்கிருந்து கிரேன் மூலம் கடலுக்குள் இறக்கும். ஆய்வு முடிந்ததும் மீண்டும் தாய் கப்பலை இதை மேலே தூக்கும். மத்ஸ்யா 6000 ஒரு சப்மர்சிபிள் வகையை சேர்ந்தது.
தற்போது நடக்கும் மத்திய கிழக்கு நாடுகளின் மோதலால் பெட்ரோல் விலை விண்ணை தொட்டுவிட்டது. இதற்கு ஒரே தீர்வு எலக்ட்ரிக் வாகனங்கள் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி. ஆனால் இதற்கு தேவையான லித்தியம், கோபால்ட் போன்ற கனிமங்கள் 90% சைனாவின் கையில் உள்ளன. இந்தியா இந்த கனிமச் சிறையிலிருந்து தப்பிக்க வேண்டுமென்றால் நமக்கு சொந்தமாக புதிய வளங்கள் தேவை. இந்திய பெருங்கடலின் அடியில் பாலிமெட்டாலிக் நாடியூல்ஸ் எனப்படும் உருளைக்கிழங்கு வடிவிலான தாதுக்கள் கோடிக்கணக்கான டன் அளவில் கொட்டி கிடக்கின்றன. இதில் 1 கிலோ கல்லில் இருக்கும் உலோகத்தின் மதிப்பு மிக அதிகம். இந்த ஆழ்கட வளங்களை ஆராய்வதற்காகத்தான் இந்தியா சமுத்திராயன் திட்டத்தை தொடங்கியுள்ளது. இந்த மத்ஸ்யா 6000 நீர்மூழ்கியின் முக்கிய பகுதி 80 மில்லிமீட்டர் தடிமனான டைட்டானியம் உலோகத்தால் ஆனது. ஒரு சிறிய விரிசல் ஏற்பட்டால் கூட உள்ளே இருக்கும் வீரர்கள் ஒரு மைக்ரோ செகண்டில் நசுங்கி விடுவார்கள். இதற்காக இஸ்ரோவின் விண்வெளி தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இது கடலுக்கடியில் 12 மணி நேரம் தொடர்ந்து ஆய்வு செய்யும். ஏதேனும் விபத்து ஏற்பட்டால் 96 மணி நேரம் வரை ஆக்சிஜன் மற்றும் உயிர்காக்கும் வசதிகள் இதில் உள்ளன. தண்ணீருக்கு அடியில் ரேடியோ அலைகள் செல்லாது. எனவே ஒலியை, அதாவது சவுண்ட் வேவ்ஸை அடிப்படையாக கொண்ட அக்கோஸ்டிக் டெலிபோன் மூலம் மட்டுமே வீரர்கள் கப்பலோடு பேச முடியும். இந்த தொழில்நுட்பத்தை இந்தியா முற்றிலும் உள்நாட்டிலேயே உருவாக்கியுள்ளது. இந்திய பெருங்கடலில் இந்தியாவின் ஆதிக்கத்தை பற்றி பார்க்கலாம். ஐக்கிய நாடுகள் சபையின் கீழ் இயங்கும் சர்வதேச கடல் ஆணையம் இன்டர்நேஷனல் சீபெட் அத்தாரிட்டி ISA இந்திய பெருங்கடலின் மத்திய பகுதியில் சுமார் 75,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை ஆய்வு செய்ய இந்தியாவிற்கு பிரத்யேக உரிமையை வழங்கியுள்ளது. ஏன் இது முக்கியம்? இந்த குறிப்பிட்ட பகுதியில் பாலிமெட்டாலிக் நாடியூல்ஸ் எனப்படும் கனிம உருண்டைகள் அதிக அளவில் உள்ளன. உலகிலேயே ஆழ்கடல் கனிமங்களை ஆய்வு செய்ய முதலில் 1987இல் முன்னோடி முதலீட்டாளர் என்ற அந்தஸ்தை பெற்ற நாடு இந்தியாதான். இந்த ஆய்வு ஒப்பந்தம் அவ்வப்போது புதுப்பிக்கப்பட்டு வருகிறது. சமீபத்திய தரவுகளின்படி இந்தியா இந்த ஆய்வில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கண்டுள்ளது. இந்த 75,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் சுமார் 380 மில்லியன் டன் கனிம உருண்டைகள் இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இதில் மாங்கனீஸ், நிக்கல், காப்பர் மற்றும் கோபால்ட் ஆகியவற்றை இந்தியா பிரித்தெடுக்க உள்ளது. உலகின் ஆழ்கடலில் உள்ள பாலிமெட்டாலிக் நாடியூல்ஸில் இருக்கும் நிக்கல் மற்றும் கோபால்ட் அளவு நிலத்தில் உள்ள வளங்களை விட அதிகமாக இருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் கணக்கிடுகின்றனர். 2026இன் பொருளாதார மதிப்பீட்டின்படி இதில் 10% கனிமங்களை எடுத்தால் கூட இந்தியாவின் அடுத்த 100 ஆண்டுகால எரிசக்தி தேவையை, குறிப்பாக EV பேட்டரி தயாரிப்பை பூர்த்தி செய்ய முடியும். இது இந்தியாவின் ப்ளூ எக்கனாமி கொள்கையின் கீழ் பல லட்சம் கோடி ரூபாய் வருவாயை ஈட்டித்தரும். இந்திய பெருங்கடல் பகுதியில் சைனா தனது ஆதிக்கத்தை நிலைநாட்ட ஆராய்ச்சி கப்பல்கள் என்ற பெயரில் அதிநவீன உளவு கப்பல்களை அடிக்கடி அனுப்புகிறது. யுவான்வாங் வகை கப்பல்களை அனுப்புகிறது. இவை செயற்கைக்கோள் மற்றும் ஏவுகணைகளை கண்காணிக்கும் திறன் கொண்டவை. இவை ஆராய்ச்சி என்ற பெயரில் கடலின் ஆழம், நீரோட்டம் மற்றும் வெப்பநிலையை வரைபடமாக செய்கின்றன. இதன் நோக்கம் என்னவென்றால், இந்த தரவுகள் சைனாவின் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் இந்திய பெருங்கடலில் ரகசியமாக நடமாடுவதற்கு பெரிதும் உதவுகின்றன. இதற்கு போட்டியாக இந்தியா தனது சமுத்திராயன் மற்றும் மத்ஸ்யா 6000 மூலம் ஆழ்கடலில் தனது இருப்பை உறுதி செய்வது தேசிய பாதுகாப்பிற்கு மிக அவசியமாக இருக்கிறது. தற்போது வரை 6000 மீட்டர் ஆழத்திற்கு மனிதர்களை அனுப்பும் தொழில்நுட்பம் பின்வரும் 5 நாடுகளிடம் மட்டுமே உள்ளது: அமெரிக்கா, ரஷ்யா, சைனா, பிரான்ஸ் மற்றும் ஜப்பான். இந்தியா 6வது நாடாக இணைவதன் மூலம் ஆழ்கடல் சுரங்கம், டீப் சி மைனிங் மற்றும் மீட்பு பணிகளில் இந்தியா உலகளவில் ஒரு தலைவராக உருவெடுக்கும். சர்வதேச கடல் சட்டங்களில், அதாவது மேரிடைம் லாஸ், இந்தியாவின் குரல் இன்னும் வலுவாக ஒலிக்கும். இந்தியாவுக்கு சுமார் 7500 கிலோமீட்டர் நீளமான கடற்கரை மற்றும் 2.3 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவிலான பிரத்யேக பொருளாதார மண்டலம், அதாவது எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் உள்ளது. சமுத்திராயன் திட்டம் என்பது வெறும் அறிவியல் ஆய்வு மட்டுமல்ல, இது இந்த கடல் எங்களுடையது என்று உலகிற்கு சொல்லும் ஒரு அரசியல் மற்றும் ராஜதந்திர நகர்வு. இந்திய பெருங்கடலில் சைனா அல்லது பிற நாடுகள் ஆதிக்கம் செலுத்துவதை தடுக்க கடலின் மேற்பரப்பில் மட்டுமல்லாமல் அதன் ஆழத்திலும் இந்தியாவின் கொடி பறக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். விண்வெளியில் ககன்யான், ஆழ்கடலில் சமுத்திராயன். இந்தியா இப்போது எவருக்கும் சளைத்த நாடு அல்ல என்பதை உலகிற்கு நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. உலகப் போர்கள் நிலத்திற்காக நடந்தன, இப்போது கடலுக்காக நடக்கின்றன. இந்த ஆழ்கடல் அகழ்வாராய்ச்சி இந்தியாவின் பொருளாதாரத்தை பலப்படுத்துமா அல்லது சுற்றுச்சூழல் பாதிப்பை ஏற்படுத்துமா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.